Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம உடைச்சு ஊத்தின முட்டை தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 வெங்காயம் மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 தக்காளி, கொஞ்சமா மல்லி இலை, 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலா இஞ்சியும் பூண்டையும் நல்ல மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பேஸ்ட் யூஸ் பண்றதா இருந்தா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இல்லது பட்டை கிராம்பு ஏலத்தூள் எடுத்துக்கோங்க. இந்த அளவு கிரேவிக்கு நம்ம 3 முட்டை யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு 2 முட்டை தான் யூஸ் பண்றேன். மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய். இந்த உடைச்சு ஊத்துற முட்டை தொக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு நிறைய ஸ்பெஷலான பொருட்கள் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். எண்ணெய் காஞ்சாக்கில் இஞ்சி பூண்டை போட்டு தாளிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதா இருந்தால் வெங்காயம் வதக்கின பிறகு போட்டுக்கோங்க. நான் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால டேரெக்டாக எண்ணெயில் போட்டுருவேன். அதோட வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி இலை சேர்த்துடலாம். இதில் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சிங்கன்னா தக்காளி நல்லா மசிச்சிருங்க. தக்காளி மசிஞ்ச பிறகு தான் நம்ம மசாலாவை சேர்க்கணும். உடைச்சு ஊற்றுற முட்டை தொக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ முட்டையை உடைச்சி ஊற்றணும் அதுதான் நம்ம கவனமாக இருக்கணுங்க. இப்போ தக்காளி மசிஞ்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் முட்டையை போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு முட்டை பிரிஞ்சிடும். ரொம்ப கட்டியான பிறகு போட்டிங்கன்னா முட்டை சரியாக வேகாது. அந்த சரியான பதத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு உடையாமல் முட்டை அப்படி முழுசாக நல்ல வெந்து இருக்குங்க. இப்போ மசாலாவை போட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் நல்ல மிதமான தீயில கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிகிற அளவு கொதிக்கட்டுங்க. அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. முட்டையை போட்ட பிறகு ரொம்ப கிளற முடியாது. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றையில் ஃப்ளேமை கம்மி பண்ணாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு முட்டையை ஊற்றுங்க. அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியில் நீங்கள் 3 முட்டை அளவுக்கு சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 2 தான் சேர்த்துருக்கேன். இப்போ முட்டைக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டுக்கு தாங்க சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகட்டும். நடுவில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா திறந்து பார்த்துக்கோங்க. கிரேவி கம்மியாக இருந்ததுன்னா திறந்து பார்த்துக்கலாம். முட்டை வேகாத மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் கிரேவி எடுத்து அந்த கொதிக்கிற கிரேவியை முட்டை மேலே ஊற்றினாலே உங்களுக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு முட்டை கூட உடையலை. இது அப்படியே மல்லி இலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இது சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.